தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் மாவட்டங்களில் டெங்கு உள்ளிட்ட காய்ச்சல் வேகமாக நேற்றைக்கு அது சம்பந்தமாக ஒரு தெளிவான அறிக்கை, நீண்ட அறிக்கையை நானும் வெளியிட்டிருக்கிறேன். அவர் அறிக்கை வெளியிட்ட அடுத்த 5வது நிமிடமே நானும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறேன். அவருக்கு நாட்டு நடப்பே தெரியாதவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். என்னன்னா, டெங்குவுக்கான நடவடிக்கைகள் என்ன மாதிரி எடுக்கப்படுகிறது என்பதை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற சிறு குழந்தையை கூட கேட்டால் கூட சொல்வார்கள். கடந்த 5 வாரங்களாக தொடர்ந்து முகாம்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முகாமும் 1000 முகாம்கள் நடைபெறும் என்று சொல்லிவிட்டு 2000க்கும் மேற்பட்ட முகாம்கள் ஒவ்வொரு நாளும் நடத்தப்படுகிறது. இதுவரை கடந்த 5 வாரங்களில் 10,000க்கும் மேற்பட்ட முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். அடுத்த சனிக்கிழமை நடத்தப்படவிருக்கிறது 1ஆம் தேதி. அதற்கு அடுத்து டிசம்பர் 30 வரை 5 வாரங்கள் நடத்தப்படவிருக்கிறது. இதுவரை மருத்துவத்துறை வரலாற்றிலேயே 10 வாரங்கள் தொடர்ச்சியாக மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் டெங்கு, சிக்கன்குனியா, டைபாய்டு, டயரியா போன்ற இந்த நோய்களுக்காக, இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் போன்ற நோய்களுக்காக மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டது என்பது இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக இந்த முறைதான். 5 வாரங்கள் தொடர்ச்சியாக நடத்தியிருக்கிறோம். இன்னமும் 5 வாரங்கள் நடத்தவும் இருக்கிறோம். இந்த வகையில் பெரிய அளவில் இது பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரை தமிழ்நாட்டில் டெங்குவால் பாதிக்கப்பட்டவர்கள் கடந்த ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இன்று வரை 7156 பேர். இது நான் தொடர்ச்சியாக சொல்லி வரேன். ஒவ்வொரு வருஷமும் இந்த வடகிழக்கு பருவமழையும் தென்மேற்கு பருவமழையும் பருவமழைகள் வருகிற போது மட்டுமல்ல, வெப்பமழை, கோடை வெப்பமழை, வெப்ப சலன மழை என்று மழை வருகிற போதெல்லாம் மழைநீர் தேங்குதலுக்கு ஏடிஸ் என்கின்ற கொசுக்கள் உருவாகி அந்த கொசுக்களின் மூலம்தான் இந்த டெங்கு பரவல் இருக்கும். இது ஒவ்வொரு வருஷமும் 10-15,000 கேஸுங்கிறது தொடர்ச்சியாக இருந்துன்னு வருது. டெங்கு கண்டறியப்பட்ட நாள் முதல் அதிகமான பாதிப்பு என்று எடுத்துக்கொண்டால் 2012 மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது 2012 13,000க்கும் மேற்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டது. அந்த ஆண்டுக்கான உயிரிழப்பு 66. 2017 இதே சாட்சாத் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது தான் டெங்கு பாதிப்பு 23,000க்கும் மேலே. அப்போது இறப்பு 65. அதற்கான ஆவணங்கள் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி பார்த்துக்கலாம். இப்பொழுது அதாவது பாதிப்பு ஒவ்வொரு நாளுக்குமான பாதிப்பு ஒரு 20லிருந்து 50க்குள்ளே இருக்குது. இது இந்த மழை காலத்தில் வர்றது. இது கண்டறிந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான மொத்த பாதிப்பு 7,500, மொத்த இறப்புகள் 10. அவர் நேற்றுக்கு 9 தான் சொல்லியிருக்கிறாரு. அதுவுமே தப்பு. 10 இறப்புகள். இது எல்லாமே இந்த டெங்குவுக்கான பாதிப்பு என்பது, டெங்கு ஒருத்தருக்கு வந்துட்டு அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் பட்சத்தில் குழந்தைகளுக்கு பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்படும். அதனால தான் நம்ம தொடர்ச்சியாக சொல்லி வரோம். ஒவ்வொரு வருடமும் ஒரு 10லிருந்து 20 பேர் இந்த டெங்கு பாதிப்பால் இருக்கிறார்கள். அதிகபட்ச பாதிப்புகள் நான் சொன்னது 2012 66, 2017 65. இது ரெண்டுமே ஜெயலலிதாவும் எடப்பாடியும் முதலமைச்சராக இருந்தபோது. இதுக்கு அப்புறமாவது டெங்கு பற்றிய முழு உண்மைகளை தெரிந்து கொண்டு அவர் அறிக்கை வெளியிடுவது அவருக்கு நல்லது. என்னங்க? அதாவது தெருநாய்களை பிடிப்பது, அதற்கு 2வது தடவையாக தடுப்பூசி போடுவது என்கின்ற பணியினை பெருநகர சென்னை மாநகராட்சி செய்து கொண்டிருக்கிறது. ராயபுரத்தில் ஒரு நாய் கடித்து 27 பேர் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் ஏற்கனவே நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்போடு சொன்னேன். ஒரு நாய் ஒருத்தரை கடிக்கிறப்ப, 2 பேரை கடிக்கிறப்ப அக்கம் பக்கத்தில் இருக்கிற பொதுமக்கள் உடனடியாக கார்பரேஷன் வெட்டர்னரி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொன்னாங்கன்னா இமிடியேட்டாக பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அது ஏன் அந்த மாதிரி கவனக்குறைவாக விட்டாங்கன்னு தெரில. அது 27 பேரை 27 பேரை கடித்து பாதிச்சிருக்கு. இப்போ அந்த நாயை பொதுமக்களே அடித்து கொண்டுட்டாங்கன்னு சொன்னாங்க. நேற்றைக்கு கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த வேசர்பாடியில் எம்கேபி நகரில் ஒரு நாய் வெறி நாய் அங்கே தொல்லை பண்ணுது அப்படின்னாங்க. நான் உடனடியாக கார்பரேஷன் கமிஷனருக்கு சொல்லி அந்த அம்மாவோட நம்பரையும் அந்த பத்திரிகையாளர் நம்பரையும் கொடுத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொன்னோம். அந்த நாயை பிடிச்சிருக்கிறாங்க. இது மாதிரி உடனடியாக பொதுமக்கள் எங்கேயாவது இந்த மாதிரி வெறி பிடிச்ச நாய் அதனால் தொல்லை இருக்குன்னு சொன்னால் கார்பரேஷன் கவனத்துக்கு எடுத்து போனால் பண்ணிவிடுவாங்க. இந்த கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருக்கிற ஒட்டுமொத்த ஸ்டேட் டாக்ஸையும் பிடிச்சி அதுக்கு இந்த தடுப்பூசி போடும் பணியினை செய்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று வரை 2000க்கும் மேற்பட்ட நாய்களை பிடித்து தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது.
அதாவது ஒரு தவறான கருத்து. திரு அண்ணாமலைக்கு நேற்றைக்கே நான் அது பதில் சொல்லிவிட்டேன். திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வெண்டிலேட்டரில் இருந்த ஒரு பேஷண்ட்டு, அவங்களுக்கு ஏற்கனவே சுவாச கோளாறு, இருதய கோளாறு, 25ஆம் தேதி அட்மிட் ஆகிருக்காங்க. தொடர்ந்து மிகப்பெரிய பாதிப்பில் தான் இருந்திருக்கிறாங்க. இந்த நிலையில் ஒரு 5 பேர் அங்கே வெண்டிலேட்டரில் இருந்திருக்காங்க. 5 பேரில் வெண்டிலேட்டரில் இருந்திருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் பவர் ஃபெயிலியர் ஆகிருக்கு. பவர் ஃபெயிலியர் ஆனோடனே அந்த மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், வெண்டிலேட்டரை பொறுத்த வரைக்கும் பேட்டரி பேக்கப் இருக்கும். இந்த பேட்டரி பேக்கப் வந்து 1 மணி நேரம் கண்டிப்பாக தாங்க, மினிமம் 1 மணி நேரம். கரண்ட்டே இல்லைனாலும் அது இயங்கும். இந்த கரண்ட் கட் ஆகி 5 நிமிஷம் தான் ஆச்சு. மற்ற 4 பேஷண்ட் நல்லா இருக்காங்க. இவங்க இறந்தது ஏற்கனவே அவர்களுக்குரிய அந்த தீவிர நோய் பாதிப்பு. இதை கூட தெரிஞ்சிக்காம ஒரு கட்சி தலைவர் அறிக்கை விடுறதுங்கிறது இந்த தமிழ்நாட்டின் மருத்துவத்துறை மேலே அவருக்கு எந்த அளவுக்கு காழ்ப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. என்னங்க மருத்துவ யார் வந்து உங்களுக்கு மருத்துவ தட்டுப்பாடு இருக்கு, யார் அனுமதிச்சிங்க, யார் இருந்தாங்க சொல்லுங்க. இல்லைங்க, எல்லா மருத்துவர்களும் இருக்காங்க, அதிகபட்ச மருத்துவர்கள் இருக்காங்க. இப்போ டெய்லி வந்து அங்கே 800லேருந்து 900 பேஷண்ட் வராங்க. உள்நோயாளிகளாக 150லேருந்து 250 பேர் இருக்காங்க. மிக சிறப்பான வகையில் மருத்துவர்களும் மருத்துவம் சார்ந்த செவிலியர்களும் இருக்கிறார்கள். எந்த தட்டுப்பாடும் இல்லை. நீங்கள் எப்போ வேணாலும் சிகிச்சைக்கு யாரை வேணாலும் அனுப்பிட்டு நீங்களே போய் பார்க்கலாம்.